எப்போ வரப்போகுது கங்குவா? கங்குவா படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க டீசர் பார்த்தீங்களா? அந்த படம் வந்து அந்த டீசர் வந்து எல்லாருடைய வாயை அடைச்சிருச்சு. சார் அதுக்கு முக்கியமான காரணம் சிவா சார் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்ச பிறகு அவர் என்ன சொல்லிட்டாரு சிஜி கம்பெனி, எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கோ. ஆனா எனக்கு அல்டிமேட்டா வரும். Correct. நான் இன்டர்நேஷனல் படங்களுக்கு கம்பீட் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த ஒரு crocodile-னுடைய அந்த ஐஸ் இருக்குல்ல, அத வந்து அவர் சொல்றாரு. நான் ரியலா நினைச்சேன் இது crocodile. இதை ஏன் சிஜில பண்ணி வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ரிலீஸ் பண்ணும்போது ஒரு லோகேஷ் கனகராஜ் வீடியோ பார்த்தீங்களா? எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நடிகராக வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் அதாவது வீடியோ சாங்லாம் நடிப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட முக்கியமா என்ன வணக்கம். வணக்கம் சார். நம்முடைய ரசிகர் ஒருத்தர் கேள்வியை எழுப்பியிருந்தார். அவருடைய வருத்தம், சந்தேகம் எல்லாம் நியாயமானதாக இருந்தது. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக்கம் கமல், இன்னொரு பக்கம் விஜய், இன்னொரு பக்கம் அஜித், இன்னொரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயன். இவங்க எல்லாருமே தெலுங்கு பட தயாரிப்பாளருக்கு தான் படம் பண்ணுறாங்க. என்ன சார் நடக்குது தமிழில் அப்படின்னு கேட்டார். நீங்கள் சொல்லுங்கள், என்ன நடக்குது தமிழில்? இன்ஃபேக்ட் வந்து 2 நாள் முன்னாடி நாங்கள் எல்லா ப்ரொடியூசர்ஸும் அசம்பிள் ஆகி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், அப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அசம்பிள் ஆகும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய டாப்பிக்காக போச்சு. நீங்கள் உங்கள் வாசகர் வந்து ரொம்ப உங்களை ரசிகர் வந்து கரெக்டாக தான் கேட்குறாரு. அது மட்டும் இல்லை சார், கவினுடைய அடுத்த படத்தையும் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான். பாருங்க, வரப்போகிற படம் ஸ்டார்னு படம் வருது இல்லை, அதை எடுக்கிறதும் ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் தான். கவின்லேருந்து டாப் மோஸ்ட் வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ். அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நிறைய அந்த ஆர்டிஸ்ட் அங்கே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய படங்கள் இருக்குது, எக்கச்சக்கமான லைனப் இருக்குது. அப்போது அந்தந்த பேனருக்கு வந்து அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னா ஒரு பெரிய ஆக்டர் தேவைப்படுது. அந்த ஆக்டரை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக ரீச் பண்ண முடியுது. 2வது தமிழில் இருக்கிற அந்த ஒரு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது டிஜிட்டல் அண்டு சேட்டலைட் வந்து கேரண்டியான பிஸ்னஸ். தெலுங்குல அந்த அளவு கேரண்டி இல்லை. தெலுங்குல பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் சொல்கிறது முன்னாடி இருந்தது, இப்போ அதுவும் வேற பாதிப்பில் இருக்குது. இப்போ தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இவங்க வந்து இன்னும் மினிமம் கேரண்டி ஹீரோஸ். இது தமிழில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாம் மினிமம் கேரண்டி ஹீரோஸ். அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நம்ம தமிழில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஈஸியாக, ஏன்னா சார் இன்னைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற தொகையில் 80% வந்து சேட்டலைட், டிஜிட்டல், ஹிந்தி டப்பிங்லேயே கவர் ஆகிடுது. எடுக்க போகிற ரிஸ்க் 20% தான். அதை எந்த ப்ரொடியூசரும் எடுக்கலாம். ஹிந்தி ப்ரொடியூசர் எடுக்கலாம், தெலுங்கு ப்ரொடியூசர் எடுக்கலாம், கன்னட ப்ரொடியூசர் எடுக்கலாம், மலையாளம் ப்ரொடியூசர் எடுக்கலாம். 2வது இதில் வந்து நீங்கள் வந்து தெலுங்கு ப்ரொடியூசர், தமிழ் ப்ரொடியூசர், மலையாளம் ப்ரொடியூசர் நீங்கள் பாகுபாடு பண்ண முடியாது. இது இந்தியன் சினிமா. இன்ஃபேக்ட் ஃபாரின் ப்ரொடியூசர் வந்து எடுக்கலாம். இப்போது இங்கிருந்து போய் நிறைய பேர் ஹிந்தி சினிமா எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்லேருந்து போய் நிறைய ஹிந்தி சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்க, இங்கேருந்து போய் தெலுங்கு சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்க, இங்கேருந்து போய் மலையாள சினிமா எடுத்துகிட்டு இருக்காங்க, கன்னட சினிமா நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ தெலுங்கில் இருக்க சிரஞ்சீவி, பிரபாஸ், இவங்கெல்லாம் இங்கே வந்து தமிழ் நடிக்கிறாங்களா சொல்லுங்கள்? எந்த தயாரிப்பாளருக்கு நடிக்கிறாங்க? இங்கே தமிழ் சினிமாவில் இருக்க மிக முக்கியமான கதாநாயகர்கள் 6 பேர் தமிழ் சினிமா விட்டு வெளில இருக்காங்க சார். ஆனால் அது மாதிரி தெலுங்குலேருந்தோ கர்நாடகாலேருந்தோ ஹிந்தியிலேருந்தோ இங்கே இருக்கிறதா சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன் ஆக்சுவலாக. மனிஷ் வந்து இங்கே வந்து நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் பேசினா, கோல்ட்மேன் மனிஷ் சார் வந்து இப்போ வந்து எடுக்கிறது யார் பார்த்தீங்கன்னா, லாரன்ஸ் மாஸ்டர் வச்சு 100 crores படம் எடுக்கிறாரு. இது என்ன தெரியுமா சார், இப்போ இருக்கிற எக்கானமி வந்து யார் சேஃபாக நம்ம படம் எடுத்து முடிப்பாங்க, நம்மளுக்கு சம்பளம் கிளியராக கொடுப்பாங்க, அதை விட முக்கியமாக அதிகபட்ச சம்பளம் யார் கொடுப்பாங்க, இது வந்து ரன்னிங் ரேஸ் தான். இது வந்து ரேஸில் யார் முந்துறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து அந்த பண வசதி இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா ப்ரொடியூசரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே, இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸ்லேருந்து நீங்கள் வரிசையாக பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஃபேக்ட்ரி எல்லாமே சாஃப்ட்வேர் கம்பெனி. அவங்க மிகப்பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியை வந்து யூஎஸில் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பேஷனாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த பணம்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு 100-150 கோடி போடுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க யூஎஸ்ல. இப்போ அவங்க வந்து இங்கே தமிழ் சினிமா வரணும்னு நினைச்சது காரணம் வந்து மார்க்கெட் பார்க்குறாங்க. ஓவர்சீஸ்ல இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்குது, விஜய் சாருக்கு இருக்குது, அஜித் சாருக்கு இருக்குது, இப்படிலாம் பார்க்குறாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் நல்லா வளர்ந்துட்டு வர்றாரு. இப்படி எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம தமிழ்லையும் பண்ணலாமே. ஏன்னா இங்கே யாருமே எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. இப்போ வாட் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தமிழ் சினிமா? அப்போ தமிழ் சினிமா ப்ரொடியூசருக்கு என்ன வாய்ப்பு? அதுதான் கேள்வினா, அந்த ஒரு கேள்விக்கான ஒரு பெரிய இது என்னன்னா, நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா? இப்போ த காஸ்ட் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் கான் அப். இப்போ வந்து எக்கச்சக்கமாக சம்பளங்கள் உயர்ந்து போச்சு. எப்படின்னா, முன்னாடி இருந்த சம்பளம், லாக்டவுன் முன்னாடி இந்த சம்பளத்தை விட இப்போ சம்பளம் பார்த்தீங்கன்னா 100% கூடி போச்சு நிறைய நடிகர்களுக்கு. 100%. நான் வந்து சொல்வேன், சில பேருக்கு வந்து 150% கூடி போயிருக்கு. இப்போ இந்த 100% கூடி போன சம்பளத்தை கொடுத்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் பண்ணி டைரக்டருக்கும் பெரிய சம்பளம் கொடுத்து அஃபோர்டபுள் பண்ண முடியுமா அப்படின்னு வரும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் கொஸ்டின் மார்க் வருது. ஐயோ என்னடா இது, பட்ஜெட் பெருசாகிடுச்சு, இந்த பட்ஜெட் நம்மளால ரிகவரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் ஞாபகம் வச்சுங்க, இப்போ தனுஷ் சாரை வச்சு எடுத்து நான் ஒரு படம் எடுத்துருக்கேன் வச்சுங்களேன், நான் 50 கோடி எடுத்துருக்கேன் வச்சுங்க, திடீர்னு 100 கோடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ அவர் கொடுக்குற சம்பளத்தை வச்சுட்டு
எனக்கு ஒரு டவுட் வரும்ல. ஒரு ப்ரொடியூசரா இருந்தேன்னா, என்னடா இது நான் 50 கோடி இப்ப தான் எடுத்தேன். 1½ வருஷம் கூட ஆகல. இப்ப எப்படி 100 கோடில வரும்? ஏன்னா எனக்கு ரெவென்யூ தெரியும். அவர் வச்சு பண்ண படத்துக்கு எவ்வளோ ரெவென்யூ வரும்னு. இப்ப எனக்கு இருக்கிற அந்த லாஜிக்கல் கொஸ்டின்ஸ்க்குலாம் அந்த புதுசா வந்தவர் கிடையாது. ஏன்னா அவரு நம்பிக்கையில வராரு. நம்ம வந்து கால்குலேஷன்ல வரோம். நம்ம வந்து இப்போ கடந்த படத்த வச்சு கால்குலேஷன் வரும். அதனால இது வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலையில தான் இப்ப தமிழ் சினிமா இருக்கு. நான் வந்து அந்த ரசிகருக்கு நான் ஒத்துக்கிறேன். சிக்கலான சூழ்நிலை வந்து புரொடியூசர்ஸாலயும் இத ஒத்துக்க முடியல. ஏன்னா அவங்க கேட்கிற சம்பளத்த குடுத்து இந்த பட்ஜெட்ல எடுக்க முடியல. அதனால அந்த வாய்ப்ப வந்து நடிகர்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நடிகர்கள் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து இட்ஸ் லைக் ஓடுற குதிரை மாரி. அவங்களுக்கு யார் பணம் கட்ட ரெடியா இருக்காங்களோ, அவங்க கூட டிராவல் பண்ணுவாங்க. ஆஸ் லாங் அஸ் தே ஆர் கேரண்டிட் ஆஃப் த மனி. இப்போ இதனால தமிழ் சினிமாவுக்கு வருமானம் ஏன் வரலன்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு தான் வருமானம். ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வருமானம். புரொடியூசரா அவருக்கு போலாம். ஆனா இண்டஸ்ட்ரிக்கு தானே வருமானம் வருது. புரொடக்ஷன் இங்க தான் நடக்குது. நெறைய விஷயங்கள் செலவு இங்க தான் நடக்குது. நடிகர்கள் இங்க தான் குடுக்குறாங்க. அதனால வந்து நீங்க ஓவராலா இண்டஸ்ட்ரி குரோ ஆகுதுன்னு பாருங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, இது கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிச்சுவேஷன்ல தான் தமிழ் சினிமா இருக்கு. ஆனா அத மீட் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு புரொடியூசர்ஸ் இருக்காங்க. அவங்க செலவு பண்ணது ரெடியா இருக்கிற பட்ஜெட் குடுக்குறதுக்கு நம்ம தமிழ் சினிமா புரொடியூசர்ஸ் இப்போ அந்த அளவு ரெடியா இல்ல. அதனால தான் இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கோம். நேத்து ரிலீஸ் ஆயிருக்கிற லோகேஷ் கனகராஜ் வீடியோ பார்த்தீங்களா? பார்த்து, பார்த்து. உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? இல்ல அவ் எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நடிகராவா வந்திருக்காரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் வந்து இந்த மாரி ஒரு இதெல்லாம் அதாவது வீடியோ சாங்லலாம் நடிப்பார்ன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதோட முக்கியமா என்ன அவர் வந்து ஹீரோ மெட்டீரியல் தான் என்ன பொறுத்தவரைக்கும். அது ஹீரோ மெட்டீரியலுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கு. அத பார்க்கும்போதே தெரியுது. ஆனா அவர் தான் டைரக்ஷன் மட்டும் தான் போறோம்னு நெனச்சிட்டு இருக்காரு. ஆனா எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. நடுவுலயே ஒரு திரைப்படத்துல அவர் நடிக்கிறதா இருந்தது சன் நடிகர் பிக்சர்ஸுக்கே. அது அந்த ஒரு பர்சனாலிட்டி அவர்கிட்ட இருக்கு. ஸோ அது சாங்கா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது கமல் சாரினுடைய இது இயக்கம் எல்லாம் வந்தாலும், அந்த ஒரு இதுல வந்து எனக்கு ஒரு அப்பீலிங்கா இருந்தது வந்து லோகேஷ் கனகராஜனுடைய அந்த லுக் எல்லாம். இப்போ வெற்றிமாறனுடைய விடுதலை 2 திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் உலக பட விழாக்கள்லாம் கலந்துருச்சு. அங்கெல்லாம் திரையிடப்பட்டு மிகப்பெரிய பாராட்டுக்களை எல்லாம் பெற்றிருக்கு அந்த படம். இப்போ தமிழ்நாட்டில் அந்த படம் எப்போ வரும் அப்படின்றது தான் இங்கே இருக்க உங்களுடைய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அந்த படத்தினுடைய வெளியீட்டில் தாமதம்? தாமதம்னு சொல்லக்கூடாது சார். இப்ப வந்து அவர் வந்து முதல்ல இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணாரு பார்த்தீங்களா? அது 1 அண்ட் 2 விடுதலை 1 அண்ட் 2 மெர்ஜ் பண்ணி ஒரு 4 படமா அங்க ஸ்கிரீன் பண்ணாரு. விடுதலை 2 ரிலீஸ் பண்ணல. ஓ! விடுதலை 1 அண்ட் 2 சிங்கிள் படமா அங்க ஸ்கிரீன் பண்ணாரு. ஓ! நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல்ல. ஸோ இப்போ ரோட்டடா ஃபெஸ்டிவல்ல அவர் ஸ்கிரீன் பண்ணது வந்து ஒரு பார்ட் இல்ல. 2 பார்ட்டும் சேர்த்து. சேர்த்து 4 மணி நேரம். முதல் முறையாக ஒரு 4 மணி நேர படத்த அங்க ஸ்கிரீன் பண்ணாரு. இப்போ அங்க கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வச்சுக்கிட்டு, அவர் இப்போ வந்து பார்ட் 2 வந்து எப்படி ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. சார் வெற்றிமாறன் சார் பொறுத்தவரைக்கும் நான் அவர்ட்ட நெறைய பேசியிருக்கேன். நேத்தெல்லாம் கூட பேசிட்டு இருந்தோம், பழகிட்டு இருக்கேன். நான் காம்ப்ரமைசிங் டைரக்டர் சார். ஆமாம், ஆமாம். அது உண்மை. சார் 1% கூட காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டாரு. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன தெரியுமா சார்? எனக்கு இத்தனை படம் பண்ணணும், இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் கிடையாது. ட்ரூ. நான் ஐ அம் நாட் இன் த ரேஸ் டு மேக் ஃபிலிம்ஸ். ஓகே. நான் 15 படம் பண்ணணும், 20 படம்ன்ற எனக்கு எண்ணமே கிடையாது. ட்ரூ, ட்ரூ. இது எவ்வளோ பெருசா இருப்பாங்க? அதாவது நான் அடுத்தடுத்த கட்டம் போணும். எனக்கு இப்போ 25 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுவேன்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்லங்க எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு வந்து என் ஜர்னி எனக்கு ஹேப்பியா இருக்கு. இந்த ஜர்னில ஒவ்வொரு படமும் தமிழ் சினிமாவ அடுத்த கட்டம் போதோ இல்லையோ, எனக்கு லேர்னிங்கா அடுத்த கட்டம் போணும். தமிழ் சினிமா அடுத்த கட்டம் போகுதுன்றது என் கையில இல்ல. ஆனா என் திரைப்படங்கள் எனக்கே அடுத்த கட்டம் என்ன கொண்டு போணும். எல்லாருமே என்ன பார்த்து சொல்லணும். நான் வந்து ஓரளவு நான் வந்து பெட்டரா பண்ணியிருக்கேன். கடந்த படத்த விடன்னு. ஸோ அவருடைய பிடிவாதம் இருக்குல்ல, தட்ஸ் குட் ஃபார் த இண்டஸ்ட்ரி. அந்த பிடிவாதம் வந்து கிரியேட்டிவ் பிடிவாதம். அந்த ஸ்டபர்னஸ் டுவர்ட்ஸ் பெஸ்ட் ஃபிலிம். நான் வந்து குடுக்க போற படம் இன்டர்நேஷனல் லெவல்ல பெஸ்ட் படமா இருக்கணும் அப்படின்றது. இதே மாதிரி தான் ராம் கூட பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து ஆமாம், ஆமாம். பாலுமந்திர சாருடைய சிஷ்யர்கள். இதுல பார்த்தீங்கன்னா, ராம் சார் பார்த்தீங்கன்னா, இப்போ ராம் சாருடைய அந்த 7 கடல் 7 மலையினுடைய விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது நான் அசந்துட்டேன். அவர் வந்து எனக்கு காமிச்சார். நிறைய ஒரு 1/2 அன் ஹவர் காமிச்சாரு. 3 வருஷம் உழைச்சிட்டு இருக்காரு. ஆமாம். ஒரு மனுஷன். நான் சொன்னேன், "என்ன சார் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணி அவர் அவ்வளோ சம்பாதிக்கவே இல்ல. இன்னைக்கு வரையும் இண்டஸ்ட்ரியில ஒண்ணுமே சம்பாதிக்கல." அவர் இன்னொரு பக்கம் ஒரு ஞானி. நான் அதான் சொல்றேன். நான் கேட்டேன், "எப்போ சார் நீங்க வந்து கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுவீங்க?" அப்படின்னு நான் கேட்டா, "எதுக்கு சார் ஸ்பீட் அப் பண்ணணும்? ம். எனக்கு பிடிச்ச படத்த நான் என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொன்னா செதுக்குறேன் நானு. நான் ஏன் அவசரப்படணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா?" இதுதான் ஒரு ஃபில்ம் மேக்கர்னுடைய அந்த ஒரு என்ன சொல்றது? சார் அவர் கரியர் ஃபுல்லா நீங்க மகேந்திரன் சார் எடுத்தீங்கன்னா, கரியர் ஃபுல்லா 11 படம், 12 படம் தான் பண்ணாரு. ஓகேங்களா? சத்யஜித் ரே எத்தனை படம் பண்ணிட்டாரு? இவங்க எல்லாமே வந்து எத்தனை படம் பண்ணணும்னு முக்கியமே கரெக்ட். கிடையாது. காலங்காலமா என்ன மாதிரியான படம்? படங்கள் பண்றாங்களா இல்லையா தான். வெற்றிமாறன் சார் அப்படிதான் பண்ணுவாரு. நம்ம புஷ் பண்ணி ஒரு ப்ரொடியூசரா, சார் எப்படியாவது ஜூன்ல கொண்டு வந்துடலாம். எப்படியாவது ஜூலை கொண்டு வந்துடலாம். எந்த ஜூலைன்னு தான் கேட்பாரு. ஓகே. அவர்ட்ட அப்படிலாம் கேட்கக்கூடாது. நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, சார் எப்போ முடிப்பீங்க? அப்படி கேட்கலாம். இந்த பீரியட் வச்சு நீங்க கேட்டீங்கன்னா, அவரு கண்டிப்பா வரமாட்டாரு. அவரா சொல்லுவாரு ஒரு பீரியட். சார் இந்த இதுக்குள்ள நான் இப்படியே முடிச்சிருவேன். ஏன்னா, அவருக்கே டயர்ட் ஆகணும். போதும்டா டேய் நான் முடிச்சுட்டேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் அப்படின்னு அவரு டிசைட் பண்ணி, இதுதான் ஃபைனல் எடிட். இதுதான் ஃபைனல் அவுட்புட் அப்படின்னு அவர் எப்போ
முடிக்கிறாரோ அப்போ ப்ரொடியூசர் சொல்லுவார், சார் அடுத்த 60 டேஸில் படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு. அது எப்போ வரும்ன்றது எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ஆர்எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் எல்ரன்குமார் சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு அப்ராக்சிமேட்டாக அவர்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியுது என்னன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் வரும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடியே வரதுக்கு சில வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் அவங்க தள்ளி போனாலும் அங்கே ஆகஸ்ட்டில் தள்ளி போனாலும் ஆகஸ்ட் செப்டம்பர் வரும். முன்னாடி வருதுன்னா ஜூலையில் வரலாம். பட் ஆனால் ஆகஸ்ட் செப்டம்பரில் கண்டிப்பாக இந்த படம் வந்துடும். அதுக்கு மேலே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது மாதிரி கலைத்தாம் கொண்ட கலைஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சமீபத்தில் ஒரு ஒரு திரைப்பட விழா ஒன்று நடத்தினார், கேள்விப்பட்டிருப்பேன். அபூர்வ சிங்கீதம் அப்படின்னு சிங்கீதம் சீனிவாசராவை கொண்டாடுறதுக்காக 4 திரைப்படங்கள். முதல் நாள் வந்து அவருடைய கமல்ஹாசனுடைய 100வது திரைப்படமான ராஜபார்வை, மறுநாள் வந்து பேசும் படம், 3ஆம் நாள் வந்து அபூர்வஸ் அவர்கள், 4வது நாள் மும்பை எக்ஸ்பிரஸ் போட்டாங்க. இந்த விழாவில் வந்து எல்லாரும் கலந்துட்டு, அதாவது 4 நாட்களும் சிங்கீதம் சீனிவாசரோட மதன காமராஜ் போடலன்னு வருது எனக்கு. ஏன்னா பெஸ்ட் ஆஃப் காமெடினா அது மைக்கேல் மதன காமராஜ். அதில் வந்து 4 நாளும் வந்து சிங்கீதம் சீனிவாசராவ் கலந்துட்டார். அவர் அந்த படத்தினுடைய இயக்குனர் அப்படின்ற முறையில். மணிரத்னம் கலந்துட்டார், தான் ரொம்ப முக்கியமான விஷயம். 4 நாட்கள்லேயும் மணிரத்னம் இருந்தார். தமிழ் சினிமா உலகத்துலேருந்து பல கலைஞர்கள், ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன், ஒரு பக்கம் சசிகுமார், ராஜீவ் மேனன், இயக்குனர் பார்த்தா அருண் மாதேஸ்வரன், பைரமுத்து, இப்படி பல கலைஞர்கள் தினமும் கலந்துக்கிட்டு அந்த படங்களை பற்றிய நினைவுகளையும் சிங்கீதம் சீனிவாசராவ் எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை அப்படின்றத பற்றி 4 நாட்களும் பேசினாங்க. இது ஒரு முன்னோடியான ஒரு திரைப்பட விழாவாக நான் பார்க்குறேன். தமிழ் சினிமாவில் இது மாதிரி சாதனை படைத்த பல இயக்குனர் இருக்காங்க. சிங்கீதம் சீனிவாசராவை தொடர்ந்து பல பேர் அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துகிட்டு ஒவ்வொரு மாதமுமே ஒரு விழாவை இது மாதிரி நடத்தலாம். ஒரு 4-5 முக்கியமான திரைப்படங்களை, அவங்க சம்மந்தப்பட்ட திரைப்படங்களை திரையிட்டு அவங்க சம்மந்தமாக பேசுகிறாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்படி ஒரு ஃபெஸ்டிவலை வந்து பாரதி ராஜாவுக்கு நடத்தணும் அப்படின்ட்டு இப்போ அருண் மாதேஸ்வரனும் நானும் வந்து மிக தீவிரமாக பேசிகிட்டு இருக்கோம். மிக விரைவிலேயே அது கொண்டாடணும் அப்படின்ட்டு. அது வந்து நடந்ததுன்னா நிச்சயமாக பாரதி ராஜாவை கொண்டாடுகின்ற ஒரு திரைப்பட விழாவாக அந்த விழா அமையும். கண்டிப்பாக சார். இது நீங்கள் கமல் சார் பண்ண விழா பார்த்தீங்கன்னா அது அவருடைய ஆஃபீஸில் ஒரு மினிமம் க்ரௌடோட பண்ணார். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு வரும்போதே நான் வந்து அந்த மேடையிலே சொன்னேன், ஒரு 7 நாட்கள் ஒரு காட்சிகள் நம்ம வெளியிட்டு ஆமாம் கலைஞருடைய மிக முக்கியமான படங்களை ஸ்க்ரீன் பண்ணலாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கலைஞருடைய திரைப்படம் பற்றி எதுவுமே தெரியாது. அவர் பண்ண படங்கள் மனோகரா படத்தில் வர டைலாக் மாதிரியோ, பராசக்தி வரத்தில் டைலாக் மாதிரியோ, இல்லை மந்திரிக்குமாரி மாதிரியோ இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களின் பக்கம்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான டைலாக்லாம் பண்ணியிருப்பார் சத்யராஜ் நடிப்பில். நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்து, அதாவது 50ல் ஆரம்பித்து 80 வரையும் ஒரு கலைஞர் அவர்கள் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் 7 படத்தை நம்ம ஸ்க்ரீன் பண்ணி டிஸ்கஷன் வைப்போம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் என்ன பொறுத்தவரைக்கும் சார், இது வந்து மிக சிறப்பான விஷயம். இது எங்கே பண்ணியிருக்கணும்னா, சத்யம் சினிமா மாதிரி ஒரு பெரிய இதில் பண்ணியிருக்கணும். கமல் சார் அங்கே வந்திருக்கணும். 1000 பேர் மத்தியில் சிங்கீத சீனிவாசராவுக்கு அவ்வளோ பெரிய மரியாதை பண்ணியிருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ மிகப்பெரிய ஆளுமை அவர். இந்த வயசில் சார் 85 வயசு அவருக்கு. இந்த 85 வயசுலையும் அடுத்த படத்தை கதை எழுதி என்கிட்ட பேசிட்டே இருப்பார். கதை ஃபோன் பண்ணுவார், தரஞ்சன் ஐ எம் டூயிங் திஸ் ஃபிலிம், ஐ வாண்ட் டு பிட்ச் திஸ் ஸ்கிரிப்ட் வித் யூன்வார். என்னது பிட்ச் பண்ணுறீங்களா? 85 வயசுல என்னடா மனுஷன் இப்போ இசை சம்பந்தமாக ஒரு படம் பண்ணணும்னு ஒரு தீராத ஆசை. நான் பேட்டி காண்ட போது கூட சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்கிட்ட, எனக்கு எப்படியாவது என்ன நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு போய் சேரு, எனக்கு எப்படியாவது அமேசானில் எனக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடு, இந்த படத்தை நான் பண்ண. நான் சொன்னேன், சார் 85 வயசுல எல்லாரும் உங்களை மாதிரி சினிமா பக்கமே வர முடியாது, நம்ம உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பார்த்தா நீ என்ன சார் சினிமா எடுக்கணும்னு போய் பறக்குறீங்கன்னு. அவர் சொல்லாரு, இல்லை தரஞ்சன், ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்றாரு. இத்தனை படங்கள் கடந்த பிறகு ஓகே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் முதல்ல ஆரம்பித்த படங்கள்லேருந்து நீங்கள் பாருங்கள், எத்தனையோ திரைப்படங்கள் விருது வாங்கியிருக்கு. தேசிய விருது வாங்கின படம் லக்ஷ்மி அம்மா, வைஜிமா நடிச்ச படம் தெரியும், திக்கற்ற பார்வதி. திக்கற்ற பார்வதியில் அவ்வளோ விருது வாங்கின படம். இன்டர்நேஷ்னல் ஃபெஸ்டிவல்லாம் விருது வாங்கின படம். 74ல் வந்த படம். இவர் டாக்கிங் அபவுட் இப்போ பார்த்தீங்கன்னா 2024 50 வருஷம் ஆச்சு. 50 வருஷம் கடந்த பிறகும் அதே எந்தூசியாஸ்டோட ஒரு மனிதர் இருக்கார். அந்த படம் திக்கற்ற பார்வதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ போல்டான படம். அந்த காலத்திலேயே ஒரு போல்டான படம். நான் என்னுடைய பிரேடா தமிழ் சினிமா புக்கில் அதை பற்றி எழுதியிருப்பேன். அந்த போல்டான படம். அவருக்கு வந்து என்னென்னா அந்த படத்தினுடைய டிவிடி கிடைக்கல. நான் எனக்கு அதை சோர்ஸ் பண்ணேன். திக்கற்ற பார்வதியினுடைய படத்தை வந்து சோர்ஸ் பண்ணி மலேசியாவிலேருந்து ஒரு இது மூலமாக கொண்டு வந்து அதை வச்சு நான் எழுதினேன். உடனே எனக்கு கால் பண்ணார், எப்படி நீ எழுதுற, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவருக்கு அந்த காப்பி நான் கொடுத்துட்டேன், டிவிடி காப்பி கொடுத்தேன். அவருடைய ஸ்பான்டானிட்டி இருக்கு பாருங்க, அசாத்தியமானது. இந்த திரையடரில் வந்து ஒரு நாள் ஏஆர் ரஹ்மான் வந்திருந்தார். ஏஆர் ரஹ்மான் வந்து பல கேள்விகள் வந்து சிங்கீத சீனிவாசராவ் கேட்டுட்டு இருந்தார். என்ன பதில், அப்படியே ஸ்பார்க் தான். அப்படி ஒரு பதில். ரொம்ப சார் அதோட அவருடைய டீம் ஒர்க் இது கமல் சாரை நீங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணலாம். ஒரு இயக்குனராக ஒரு ஈகோ இல்லாமல் கமல் சாரை வந்து கரெக்டாக அவருடைய திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வந்து
கமல் சாருக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளேல இன்டெலிஜென்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அட் த சேம் டைம் அவர் எங்கெல்லாம் அதாவது இது வேண்டாம் அது வேண்டாம் சொல்லி அதை நாசுக்கா சொல்கிறது தான் நாசுக்கா முக்கியமான சொல்லி விஷயம். ஏன்னா கமல் சார் எந்த இடத்துலையுமே வந்து சிங்கர் சீனிவாசரா வந்து அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் நினைக்கவே இல்லை. அவரை வந்து ஒரு கம்பெனியனா அவர் ஃப்ரெண்டா நினைச்சாரு. அதனால தான் அவ்வளோ முக்கியமான படைப்புகள்லாம் வந்தது. சார் அவங்க 2 பேரும் சேர்ந்து பல ரிஸ்க் எடுத்தாங்க. சிங்கர் அது பார்த்தீங்கன்னா ராஜபார்வை ஆரம்பிச்சு எல்லாமே ரிஸ்கான படங்கள் தான். ஒரு ஒரு காலகட்டத்திலும் ரிஸ்க் எடுக்குறாங்க. அந்த ரிஸ்க் எல்லாமே அடுத்த கட்டம் கொண்டு போகுது. சார் பேசப்படம்ன்றது மிகப்பெரிய ரிஸ்க். உண்மை. மும்பை எக்ஸ்பிரஸ் ஒரு மிகப்பெரிய ரிஸ்க். அபூர்வ சகோதரர்களே சாதாரணமான படம் சாதாரண இல்லை, படம் என்ன கிடையாது. மாதிரியான என்ன உழைப்பு. மாதிரியான உழைப்பு இருக்குல்ல. பா. அது பிறகு நீங்க ஒண்ணுமே இல்ல. அந்த காலகட்டத்தில நீங்க வந்து இன்னைக்கு வரையும் இப்ப உட்கார்ந்து மைக்கேல் மதனகாமராஜன் பார்த்தீங்கன்னா, அதுல 4 பேரும் ஒரே ஃப்ரேம்ல இருப்பாங்க சார். ஒரே ஃப்ரேம்ல அந்த மரத்து மேல இருந்துட்டு அது வந்து அப்படியே ஆடி பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கும். அந்த காலகட்டத்தில அந்த படத்த அவ்வளோ பெருசா கொண்டாடல. ஆனா இன்னைக்கு பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ பெருசா கொண்டாடுறாங்க. இன்னும் இப்படி ஒரு படமா? இப்போ ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு ஆமா. பஞ்சசுப்பு அவர்கள் பேசிட்டு இருக்காரு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, எந்த அளவு அந்த மனுஷன் அப்போ 20 வருஷம் முன்னாடி அந்த படத்த கன்சீவ் பண்ணி, விஎஃப்எக்ஸே இல்லாத காலகட்டத்தில விஎஃப்எக்ஸே உண்மை. கிடையாது சார். ஆமா. எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க மைக்கேல் மதன காமராஜர் உருவாக்குறதுக்கு. ட்ரூ ட்ரூ. ஒரு கேமரால 4 பேர தொடர்ந்து காமிக்கணும். 4 பேரும் ஒரே ஃப்ரேம்ல நின்னுட்டு நெறைய விஷயம் பண்ணணும். அதுவும் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ்லாம் பண்ணணும். அதெல்லாம் வந்து சிங்கர் சீனிவாச ராவ் அவுட்ஸ்டாண்டிங் சார். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஃபில்ம் மேக்கர். இஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் த யங் ஜெனரேஷன். ஒரு 50 வருட காலம் தன்னை புதுப்பிச்சுக்கிட்டே அடுத்த கட்டம் போ முடியும்னா அது வந்து சிங்கர் சீனிவாசன். உண்மை. சார் அத விட நீங்க தமிழ் சினிமா மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. அவருடைய நான் மிகப்பெரிய ரசிகன் என்ன படம் தெரியுமா? ஆதித்யா 369. ஓ. முதல்ல டைம் டிராவல் பண்ண ஆமா 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 சொன்னார் அந்த அதுல படத்துல. பாலகிருஷ்ணன் நடிச்சிருப்பார் சார். நான் அப்ப ஹைதராபாத்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. நான் சொல்றது 90ஸ்ல வந்தது இந்த படம். நான் அப்ப வந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு இதுக்காக போயிருந்தப்போ அப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது சார். ஆதித்யா 369ல அவர் போயிட்டு அதுல போய் உட்காருவார் சார். அவர் எங்க போவார்னா மன்னர் ராஜ்யத்துக்கு போயிடுவார். ம். அவர் மன்னர் காலத்துக்கு போயிடுவார். அங்க ராஜாவா இருப்பார். யார் பாலகிருஷ்ணா. அங்கிருந்து குதிரை ஓட்டிட்டு வருவார் பாருங்க. அங்கிருந்து ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் வரும் சார். நீங்க எல்லாமே நம்ம வந்து மகதீர் எல்லாம் சொல்றோம்ல. மகதீரியா வந்து ஒரு கான்டெம்பரரி கரண்ட் கதையை சொல்லிட்டு பாஸ்ட்க்கு போற மாரி அந்த படம் ஆதித்யா 369 கரண்ட்ல நடந்துட்டு இருக்க ஒரு இங்க விஷயம். இருந்து அங்க. டைம் டிராவல்ல நேரா அங்க போயிடுவாரு. அதனுடைய தொடக்கம் இங்க வந்து முடியும் இங்க. இப்போ வந்து அந்த படத்த பண்ணியிருப்பாரு. நான் சொல்லுவேன் உங்களோட மிகப்பெரிய ரசிகன் தான் நான் வந்து ஆதித்யா 369 சொல்லுவேன். அவ்வளோ அட்டகாசமான படம். அப்பயே நினைச்சிருக்காரு அவரு டைம் டிராவல் பத்தி. ஸோ இப்படி பல விஷயங்கள் அவருடைய கரியர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்லி தமிழ் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். பட் தெலுங்குல எக்கச்சக்கமான அட்டகாசமான படம் பண்ணியிருக்காரு. கன்னடத்துல உண்மை பண்ணியிருக்காரு. உண்மை. நீங்க வந்து வெற்றிமாறனுடைய படத்தினுடைய வெளியீட்டை சொன்னீங்க. நீங்க சம்பந்தப்பட்ட படங்கள் பல ப்ராஜெக்ட் இருக்கு. எப்போ வரப்போகுது கங்குவா? சார் கங்குவா படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க டீசர் பார்த்தீங்கல்ல. அந்த படம் வந்து அந்த டீசர் வந்து எல்லாருடைய வாயும் அடைச்சிருச்சு. நெறைய அதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. ஒரு மாரி இந்த சிஜி சரியா ஒர்க் ஆகல அது இல்லன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இப்போ எல்லாருமே சொல்றது என்ன? அட்டகாசமான ஒரு சிஜி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார் அதுக்கு முக்கியமான காரணம் சிவா சார் வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்ச பிறகு அவர் என்ன சொல்லிட்டாரு சிஜி கம்பெனி, எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கோ. ஆனா எனக்கு அல்டிமேட்டா வேணும். ஃபைனல் ப்ராடக்ட் ஷுட் பி ஃபைனல் ப்ராடக்ட் ஷுட் பி அல்டிமேட். நான் இன்டர்நேஷனல் படங்களுக்கு கம்பீட் பண்ற மாரி இருக்கணும். இன்னைக்கு அது நடந்திருக்கு சார். லாஸ்ட் 2 டேஸ்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வீடியோ ரிவ்யூஸ் வந்திருக்கு அக்ராஸ் த வேர்ல்ட். இந்தியால மட்டும் இல்ல சார். நார்மலா இதுவரையும் நான் பார்த்தது வந்து இந்தியால ரிவ்யூ பார்த்துருக்கேன். கரெக்ட். அக்ராஸ் த வேர்ல்ட் ரிவ்யூலாம் இப்ப தான் பார்க்குறேன். அதாவது ஃபாரின்ல இருக்கிறவங்க நெறைய பேரு அந்த வீடியோ ஒண்ணு இப்ப ட்வீட் பண்ணியிருக்கா. எனக்கு ட்வீட் பண்ணியிருக்கா. தனஞ்சய் அங்கிள் எதுக்காக இவ்வளவு பில்டப் பண்றாரு இப்ப தான் நான் ஒத்துக்கிறேன். இங்க பாரு ஃபாரின்ல ஒருத்தர் வந்து இத ரிவ்யூ பண்ணி போட்டுருக்காரு. அது வந்து அந்த வீடியோ போட்டுருக்கேன் சார். ஃபாரின்ல 2 பேர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபாரினர்ஸ் 2 பேருமே சொல்றது, என்னையா சிஜி அந்த ஒரு குரோக்கடைலினுடைய அந்த ஐஸ் இருக்குல்ல, அத வந்து அவர் சொல்றாரு. நான் ரியலா நினைச்சேன் இது குரோக்கடைல். இது ஏன் சிஜில பண்ணி வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றான், அவனுக்கு ஒரு கமெண்ட் பண்றான். அது வந்து ஒருத்தனை கூப்பிட்டு கேட்கிறான். சிஜி பண்றால. சார் இது உண்மையா சிஜியா இது ரியலானோன்னு அவன் சொல்லிட்டான். இது சிஜின்றான். சிஜி தான் ஆனா ரியலா அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன். அவங்களுக்குள்ள டிஸ்கஷன். அப்போ ஒரு படைப்பு ஒரு நல்ல படைப்பா நம்ம கொடுக்கும்போது எந்த அளவு உலக லெவல்ல ஒரு டாக்கிங் பாயிண்டா மாறுதுன்றதுக்கு கங்குவா வந்து மிகப்பெரிய உதாரணம். இன்னைக்கு எல்லாருமே டீம் எக்ஸைட்டட் சார். இன்ஃபேக்ட் நாங்க வந்து அத ரிலீஸ் பண்ணும்போது நடந்ததே ஒரு மேஜிக் மாரி நடந்தது. அப்டேட் கேட்டுட்டே இருக்காங்க. நான் சொன்னேன், எப்போ போட்டாலும் சோசியல் மீடியால அங்கிள் கங்குவா அப்டேட் குடுங்கன்னு. நான் சொல்லிட்டே இருப்பேன். ஞானவேல் சார் சொல்லுவாரு, "சார் சும்மா இருங்க சார் எல்லாத்துக்கும் பதில் குடுக்காதீங்க" அப்படின்னுவாரு. சார் நான் பதில் குடுக்கல. ஆனா அதுதான் கேட்டுட்டே இருக்காங்க. எப்படா குடுப்ப? நீ எந்த ட்வீட் போட்டாலும் நான் ட்வீட்டே போடுறதில்ல இப்பல்லாம். சைலன்ட்டா இருக்குது. போட்டாலே கீழ கமெண்ட்ஸா வருதுடாடா. சைலன்ட்டா இருப்போம்ன்னு. அதுக்கு வந்து நான் சொன்னேன், "எப்படி சார் நான் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு." அப்போ திடீர்னு அமேசான் பிரைம்ல சொன்னாங்க, "எங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மென்ட் பண்ண போறோம் நம்ம படத்த பத்தி. நீங்க எனக்கு வந்து ஒரு 30 செகண்ட் குடுங்க" அப்படின்னாங்க. நான் சிவா சாருக்கு ஃபோன் பண்ணி, "சார் ஒரு 30 செகண்ட் நீங்க எங்களுக்கு குடுங்க" அப்படின்னேன். "சார் 30 செகண்ட் நீங்க கேட்குறீங்க. நீங்க வந்து நான் 1 மினிட்டே குடுக்குறேன்" அப்படின்னாரு. எனக்கு அப்படியே ஆச்சரியம். "என்ன சார் சொல்றீங்கன்னு?" "இல்ல சார் நம்ம குடுத்தோம்னா இந்த படத்தோட பிரம்மாண்டத்த காமிக்கணும்னா 30 செகண்ட்ல ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. அப்படி இப்படியே போயிடும். நான் ஒரு 1 மினிட்டா ப்ராப்பராவே குடுக்குறேன்னாரு. அப்புறம் நாங்க அத சிசில் டீசர் சொல்லி போட்டுட்டு, அது 1 மினிட் குடுத்தாரு. நான் மிரண்டுட்டேன். பார்த்த உடனே 1 வாரம் முன்னாடி குடுத்துட்டாரு. ஒரு 10 நாள் முன்னாடி குடுத்தாரு. நான் சொன்னேன், "சார் அட்டகாசமா இருக்குன்னு."
சார் நான் கடைசி வரையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆனால் இது ரஃபா உங்களுக்கு ஒப்பீனியனுக்காக அமிச்சேன்னு சொல்லிட்டு ஞானவேல் சாருக்கு அமிச்சிட்டேன், சூர்யா சாருக்கு அமிச்சிட்டேன், உங்களுக்கு அமிச்சிட்டேன், இப்போ சொல்லுங்கன்னாரு. சார் அட்டகாசமாக இருக்குது, 11 மணிக்கு கால் பண்ணி சொல்றாரு, பார்த்து உடனே சொல்லுங்க. நம்மளா உடனே அப்படியே எல்லாத்தையும் நிறுத்தி கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு, சார் பிரமாதமாக இருக்குது சார் அப்படின்னு. அப்போ ஆரம்பிச்ச அந்த எக்ஸைட்மெண்ட் சார், அது கரெக்டாக டைமில் கொடுத்து நான் உடனே அமேசானுக்கு அமுச்சு விட்டேன். 3 நாள் அமேசானில் எனக்கு கால் பண்ணாங்க. வி ஆர் ஸோ ப்ரௌட். ரொம்ப அருமையாக இருக்குது இந்த படம். அது வந்து இந்த படத்தோட அசோசியேட் பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அங்கே அவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அந்த லான்ச்ல வந்து. இந்த அதை விட முக்கியம் சார், நீங்கள் அவங்களுடைய ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் 70 படங்களை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சார். அதோடைய கவர் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப் வந்து கங்குவா பட டீம் தான், கங்குவாடி டீம் தான் வந்து கவரில் இருக்குது. அப்படி வந்து அந்த ஒரு ப்ரீமியன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த அளவு இந்த படம் தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் இவ்வளோ பில்டப் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. 50 செகண்ட்னா இவ்வளோ ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ பொறுமையாக தான் அவங்க பண்ணுவாங்க. அதை விட முக்கியமாக ஞானவேல் சார் என்ன சொன்னார்னா, அவசரமே படம் வேணாம், நீங்கள் ப்ராப்பராக 100% சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீங்கள் படத்தை கொடுங்க. நீங்கள் எப்போ ஃபைனலாக வரும்னு சொல்கிறீங்களோ அப்போது 3 மந்த்ஸில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு 3 மந்த்ஸ் முயற்சி தேவைப்படுது ரிலீஸ்க்கு. ஏன்னா நாங்கள் வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணோம். 10 மொழிகளில் தியேட்டருக்கு ரிலீஸ் வருது சார். அது பிறகு பல மொழிகளில் வந்து நம்ம டப் பண்ணிவிட்டு டிஜிட்டலில் வெளியிட போகிறோம். அப்போ இத்தனை மொழிகள் பண்ணணும்னா உழைப்பு இருக்குது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ரிலீஸு 10 மொழிகளுக்கு ப்ரொமோஷன் எல்லா இடத்துக்கும் போகணும். ஸோ இத்தனை பிளானிங்கில் நாங்கள் போனோம்னா அவசர அவசரமாக பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் போய்டும் நிறைய பேர் சும்மா பூங்கெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் இல்லை, இந்த வருஷத்தில் வந்துடும். அது எப்போ பீரியடுன்றதை சார் என்ன சொன்னார், ஞானவேல் சார் சொன்னார், ஒரு 2 மந்த்ஸ் போட்டோம், அதுக்குள்ளே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஐடியா கிடச்சிரும் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு, அப்போ பண்ணிக்கலாம் சொன்னார். இப்போ அது அடுத்த கட்டமாக தான் வரும். இப்போ தங்கலான் தான் நம்மளுடைய ப்ரியாரிட்டி சார். டோட்டலாக தங்கலான் ப்ரியாரிட்டி. தங்கலானுக்கு என்னென்னா, நாங்கள் ரிலீஸ்க்கு பிளான் பண்ணிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஷெட்யூல் ஃபுல்லாக மே போகுது. நம்ம என்ன நினச்சோம், ஏப்ரலில் முடிஞ்சிடும் தமிழ்நாடு ஆந்திராலாம் நினச்சா, திடீர்னு பார்த்தா ஆந்திராவுக்கு மே 15 வரையும் போகுது. ஆந்திரா தெலுங்கானாவில். இப்போ அங்கே எல்லாருமே யாரெல்லாம் ஏப்ரல் எண்டில் பிளான் பண்ணியிருந்தாங்களோ எல்லாருமே புஷ் பண்ணுறாங்க மே எண்டுக்கு போகலாம் அப்படின்னு. இப்போ ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கு. சார் என்ன சொன்னார், சார் கொஞ்சம் ஒழுங்காக வெயிட் பண்ணுவோம், என்ன மாதிரி ஒரு கிளாரிட்டி வரட்டும். ஏன்னா ஓவர்சீஸ்லையும் ப்ராப்ளம் வருது, இங்கேயும் ப்ராப்ளம் வருது. நம்மளால ரிலீஸ் டேட் இல்லாமல் இந்த மாதிரி 100 கோடியில் எடுத்த படங்களை ஜஸ்ட் லைக் ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம வந்து கரெக்டான டேட் பார்த்துட்டு பிஸ்னஸ் வைஸ் எல்லாமே செட் ஆகும்போது தான் ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ தங்கலான் வில் கம் ஃபர்ஸ்ட். அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்ன்றது டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் வச்சு ஞானவேல் சார் சொல்கிறேன்னு சொன்னார். வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி எலெக்ஷன் ரிசல்ட்டே ஜூனில் வந்துட போகுது. அதனால் அதுக்கு அந்த டைமில் வந்துடும், அதை ஒட்டி வந்துடும். ஏன்னா இப்போ ஐபிஎல் நம்மளுக்கு எதிராக காம்படிஷனு, எலெக்ஷன் கேம்பெயின் ஒரு போயிட்டு இருக்கு. அடுத்தது நிறைய சிக்கல்கள் எல்லா ஸ்டேட்லையும் போயிட்டு இருக்கும்போது இது செட்டில் ஆகிற வரையும் நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா ஆடியன்ஸ் வந்து திரையரங்கில் அவ்வளோ பெருசாக சப்போர்ட் வராத காலகட்டத்தில் நீங்கள் ஜஸ்ட் லைக் ஒரு பெரிய படத்தை கொண்டு வந்து பிரச்சனை மாட்டக்கூடாது. அதில் பிளான் பண்ணி தான் பண்ணணும். இளையராஜாவுடைய பயோபிக்கை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக பலர் திட்டமிட்டாங்க. இப்போ கடைசியாக இப்போ வந்து அருண் மதேஸ்வரனுடைய இயக்கத்தில் அந்த படம் உருவாக போகுது அப்படின்னு வந்திருக்கு. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து ஆர்டிஸ்டாக எனக்கு பயங்கரமான ஹாப்பி. அருண் மதேஸ்வரன் நான் ஃபோன் பண்ணி ஒன்றே தான் சொன்னேன், உலகமே பார்த்து வீக்கிற ஒரு மனிதர், நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க ஒரு மனிதரை வச்சுட்டு நீங்கள் ஏதாவது தப்பாக சொல்லிட்டீங்கன்னா அவர் வந்து கிழிச்சிடுவார். ஒன்றுமே இல்லை சார், அந்த போஸ்டர் வந்த உடனே அவ்வளோ கமெண்ட்ஸ். அவர் எப்படி போய் நேராக சென்டரில் போய் இறங்கினாரு, எக்மோர் இதில் இறங்கிருக்கணும், நீ எப்படியா சென்டரில் காமிச்சிருக்க. அடுத்த கமெண்ட் என்ன, தார் ரோடு இல்லையா, தார் ரோடு இல்லையா, எதுக்கு இது இது சொல்கிறது, தண்ணியோட எல்லாம் நிறைய இருக்குது ரோட்டில் பார்த்தீங்கன்னா, சேரும் சகதியமாக இருக்குது ரோடு அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து அவர் வரும்போதே 3 பேர் ஒன்றா தானே வந்தாங்க. அப்போ 3 பேர் வராமல் ஏன் தனியாக இவரை மட்டும் காமிக்கிறீங்க? பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.